சூர்யா வந்து he is at a certain age. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து to be really fair, whether love நம்ம ஈஸியாக பண்ண முடியுமா ஐயோ அப்படின்னு மாதிரி தான் ஒரு இன்செக்யூராக தான் இருந்தார். ஆக்சுவலாக இது இல்லை, அது இந்த கேரக்டர் தான் அது. தட் வாஸ் ஆக்சுவலி a full story which I had written with Surya in mind. அதுடைய ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். And I'm really open to people saying it's excruciating or it was beautiful. I'm really open to that. Like the last scene on the terrace was supposed to be a physical scene actually. The dialogue கிடையாது அந்த scene actually. Right. அது படித்ததுலேருந்து kept saying இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவங்க பேசுகிற மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஸ்டாக்கிங் அப்படின்றதான் பேசுகிறாங்க தெரியுமா. ஒரு லினன் ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு பின்னால் போனால் ஓகே. ஆனால் இதுவே வந்து ஒரு லோக்கலாக இருக்கிற ஒரு 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 பையன் வந்து பண்ணால் அது தப்பா. They not stalkers. They not creepy people. These people are not built like that. They have mothers who have told them, be good. When a woman says no, it means no. And these are also boys who will help their mothers in the kitchen and not wait for food to be served to them. Surya ஒரே ஒரு ரீடிங் பண்ணதுக்கு அப்புறம் he brought it so easily. Besides me to say that, I shouldn't even be saying, but he's really matured as an actor. நான் அது யூஸ்வலாக பண்ணுற விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காது அப்படிங்கிற ஒரு செக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு இது வந்து அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். வணக்கம் கௌதம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். நம்ம மறுபடியும் இன்னொரு கான்வர்சேஷனுக்கு நம்ம இருக்கோம். You should be bored now by இல்ல, we keep talking about new stuff, about new, okay. It helps that you keep working on new stuff. நம்ம அதை பற்றி பேசுவோம், what you're about to work on. பட் இப்போ நீங்கள் மோஸ்ட் ரீசெண்டாக நீங்கள் பண்ணது வந்து கிட்டார் கம்பி மேலே நின்று, அது நெட்ஃப்ளிக்ஸ் அந்தாலஜியில் வெளியில் வந்திருக்கு, நவரசா அப்படிங்கிற ஒரு எமோஷன். அதில் நீங்கள் ஹேண்டில் பண்ண எமோஷன் ஆஃப்கோர்ஸ் ஸ்ருங்காரம் அப்படிங்கிற ஒரு எமோஷன். முதல்ல இந்த படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக அதுக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படம் வந்ததுலேருந்து இதுக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வை எப்படி இருந்திருக்கு, என்ன உங்ககிட்ட வந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரிவ்யூஸ் நான் படிக்கிறது இல்லை, பட் ஒரு வைப் வரும் கண்டிப்பாக, அது வந்துடும். ஐ திங்க் இட்ஸ் பீன் மிக்ஸ்ட் தான், ஒரு 50-50 அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஈக்குவலாக தான் இருக்குது. பிடிக்கவே இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஈக்குவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ which is good, I think. Introspection is always good. உங்களுடைய do you get into a zone where okay, இப்போ இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அப்படின்னும்பொழுது அதை எந்த அளவுக்கு சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இந்த ஆஸ்பெக்ட்ஸ் அப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், மேபி இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண, மேபி இது நிறைய பேர் ரசிக்கலன்னா அதுலேருந்து நம்ம வேலைக்கு நிற்கணுமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வருமா உங்களுக்கு? அது நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அது ஒரு கெத்தாவோ இல்லை வந்து நான் தான் அப்படின்னு நினச்சி நான் பதில் சொல்ல. பட் அது எழுதும்போதும் சரி, படமாக்கும் போதும் சரி, அந்த டீமை தவிர, அந்த ஆக்டர்ஸை தவிர நான் பெருசாக யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணல. இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது எப்படி இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டரிங் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. இந்த ஒரு ஃபீல்டில் எழுதுனது இந்த இந்த இமோஷனை தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அது எல்லாருக்கும் போய் சேரணும், அதை பார்க்கும்போது அது வரணும், அந்த ஸ்க்ரீன்லேருந்து அது வரணும், அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயும் அது இருக்கணும் அப்படின்னு நினச்சி அது எழுதுனது. ஒரு ஃப்ளோவில் எழுதி நான் ஃபஸ்ட்டு பேசினது வந்து ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் அனுப்புனேன். அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எந்த டாக்டரிங்கோ எந்த சேஞ்சுமே அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோ அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஜூம் செஷனில் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி, அதுக்கப்புறம் we did a couple of readings. அதுக்கப்புறம் தி ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஆப்வியஸ்லி த டீம் லைக் பிசி சார், ரஜீவன், உத்ரா, என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லார்ட்டுமே அதை சொல்லி எவ்ரிபடி வென்ட் இன் திங்கிங் we are making something interesting and nice அப்படின்ற ஒரு தாட்ல தான் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த ஐடியா கொஞ்சம் காலமாகவே உங்கள் மைண்டில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்ல. இந்த கேரக்டர் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா ஐ ரிமெம்பர் ஒன் ஆஃப் யுவர் ஒரு இன்டர்வியூ கிளிப் கூட வைரல் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 2 பேர் வந்து மியூசிக்ல இருக்காங்க, அவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை, அந்த கதை தான் ஆக்சுவலா இது இல்ல. அது இந்த கேரக்டர் தான் அது. தட் வாஸ் ஆக்சுவலி a full story which I had written with Surya in mind. அதுடைய ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ்டையும் நெட்ஃப்ளிக்ஸ்டையும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். லைக் இந்த கண்டென்ட் வந்து என்னது, இந்த கேரக்டர் வந்து என்னது, லைக் ஐ நீட் த ரைட்ஸ் டு டேக் இட் ஃபார்வர்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லி அதை நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இஸ் வெரி மச் இன் யுவர். யா. ஸோ கமல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபர்தராக நான் அதை வச்சு எதாவது பண்ணாலும் அது என்னுடையதான் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி வாங்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே கமல் அண்ட் காதம்பரின்னு ஒரு பொண்ணு வச்சு ஒரு கதை இருக்குன்ட்டு. ஸோ அதோடைய ஒரு ப்ரீக்வலாக இது
இது போய் சில பேர்கிட்ட சேர்ந்துச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு தான் நானும் சூர்யாவும் இது பண்ணோம் ஆக்சுவலாக. அது என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவோம். அந்த ஜோனுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் ஒருத்தர் இப்படி இருக்கான், இவனுடைய ஃபீல் இதுதான், அது காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இதை பண்ணுவோம். Oh, how cool. Okay, so one project sort of sets up things for... Yeah, exactly. I try and do that with a lot of my films. Characters stay, right? Whether it works or not, the characters will stay. Like Karthik, வச்சு இன்னும் நிறைய பண்ணலாம், வேறு நிறைய பிளாட்ஸ்குள்ளே கார்த்திகை கொண்டு வரலாம். விண்ணை தாண்டி வருவாயோடைய கார்த்திக், வாரணமாயிரமுடைய சூர்யா கேன் கோ இன் டு மெனி அதர், ராகவன் கேன் கோ இன் டு எனி ஜோன், யூனோ அன்பு செல்வன் கேன் கோ இன் டு சம் ஜோன். ஸோ அந்த மாதிரி ஒரு கமல் அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்து இதுதான் கமல் அப்படின்னு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். அண்ட் வி மேட் இட். அண்ட் திஸ் வாஸ் த மோஸ்ட் ரொம்ப அழகான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த 7 நாட்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஷூட் பண்ணோம். பட் இருந்தாலும் ஒரு 45 ஒரு 50 பேர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைமில் தான் கொஞ்சம் கோவிட் ஸ்கேர்ஸ்லாம் கூட இருந்தது வித்தின் த யூனிட் அண்ட் சூர்யாவோட ஃபேமிலி எல்லாமே. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தேட் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டோம் வேறு. ஸோ ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைபோடு எல்லாருமே ஒர்க் பண்ணோம். அண்ட் ஆப்வியஸ்லி வி ஹேட் த லெஜெண்டரி பிசி ஸ்ரீராம் சார் வித் அஸ். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் ஷார்ட்ஸை ஹேண்டில் பண்ண விதம், நாங்கள் பேசினது, அண்ட் அந்த ஒர்க் டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் ஒன் லிட்டில் சரியல் ஃபீல் வித்தின் தட் யூனோ வாஸ் ரொம்ப ரசித்து பண்ணோம். இப்போது அதுக்கப்புறம் மியூசிக்கே ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே வாங்கிட்டேன். அந்த மியூசிக்கை வந்து இது ஒரு மியூசிக்கலாக இருக்கணும். ஏன்னா எனக்கு மணி சார் அண்ட் ஜெயந்த சார்கிட்ட பேசும்போது மற்ற படங்களில் சாங்ஸ் இருக்காது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ரிவனாக தான் இருக்கும். ஸோ ஒரு மியூசிக்கலாக ஏன் பண்ணக்கூடாது, சாங்ஸாக ஒரு 5 to 6 சாங்ஸ் வச்சு ஒரு 40 minutesல ஒரு கதை சொல்ல முடியுமா, அது பண்ணலாம் அப்படின்னு. தட்ஸ் குவைட் ஆம்பிஷியஸ் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்ல. ஏன்னா இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லேயே பாட்டு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கிற ஒரு டைமில் ஷார்ட் ஃபிலிமில் இப்போ ஒரு கதையும் சொல்லி இது வழியாக நாம் where is the time to sneak in a song அப்படின்னும் பொழுது I mean I think it's pretty ambitious to want to make a musical. நான் சாங் வழியாக கதைனா அந்த போக்கு சாங் வழியாக சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ் ஃபார் அஸ் அண்ட் we did it to the best of our efforts. கண்டிப்பாக இது வந்து இப்போ என்னுடைய ஜோன் தான், இது வந்து கம்ஃபர்ட் ஜோன் தான், இதே தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அந்த குரூப்கிட்ட போய் நான் போய் பேசணும் இல்லை பழகணும் அப்படின்லாம் எனக்கு அவசியம் இல்லை. தட்ஸ் ஓகே, ரைட்? பிகாஸ் தட்ஸ் வாட் தி ஆடியன்ஸ் இஸ் ஆல் அபவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ எம் ஆல் அபவுட். அது கண்டிப்பாக நடக்கும். பட் எனக்கு கொடுத்த இந்த இமோஷன் நீங்கள் ஸ்ருங்காரை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது ஒரு லவ் ஜோனுக்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. ஒரு சூர்யா வந்து ஹீ இஸ் அட் அ சர்டன் ஏஜ். அவர் ஃபஸ்ட்லேருந்தே வந்து டு பி ரியலி ஃபேர் வெதர் லவ் நம்ம ஈஸியாக பண்ண முடியுமா ஐயோ அப்படின்னு மாதிரி தான் ஒரு இன்செக்யூராக தான் இருந்தார். ஸோ ஐ ஹேட் டு கீப் கிவிங் him beyond that space where I could do this in dramatic. I had to keep giving him that confidence and I wanted to cast somebody really unconventional as Netra. அந்த ரெகுலராக இருக்கிற அந்த ஒரு சினிமாக்குன்னு ஒரு லுக் இருக்கும் தெரியுமா, அதுக்குள்ளே போகக்கூடாது, want to break away from that and சொல்லி தான் அதை ட்ரை பண்ணேன். மியூசிக் ஆல்சோ was there was a lot of retro feel in that music. It was planned like that. And ஒரு அவள் பறந்து போனாலே அப்படின்ற ஒரு லைனில் அந்த கதை சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு அந்த சாங் பண்ணோம். ஒரு ராஜா சாருடைய மியூசிக்கில் வந்து ஒரு ரிஃப் எடுத்து ஒரு சாங் பண்ணலாம், அதுக்கு அந்த பொண்ணுடைய ரிங் டோனில் அந்த சாங். Or probably the oldest contribution is Beethoven himself. Yeah, and so இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒர்க் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ we completely enjoyed the process. It was ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு ப்ராசஸாக தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே நான் போகவே இல்லை. இது வந்து ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு விஷயம் இதுக்குள்ளே இல்லை. எவ்வளோ கமர்ஷியலாக வந்து இந்த படம் வந்து பணம் பண்ணியிருக்கு, நம்ம போட்ட பணம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே இல்லை. ஏன்னா இட்ஸ் மேட் ஃபார் an OTT அண்ட் இட் வில் பி வாட்ச்ட் ஃபார் மெனி இயர்ஸ், ஓவர் மெனி டேஸ் பை மெனி பீப்புள் அண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆல்சோ. எங்களை பற்றி தெரியாதவங்கெல்லாம் இந்த படத்தை பற்றி பார்ப்பாங்க. ஸோ நான் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன்றது டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கிற இந்த நவரசா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறவனுக்கு தெரியாது. அவனுக்கு வெண்ணி தாண்டி தெரியாது, அவனுக்கு காக்காக்கு தெரியாது, வேட்டையாட தெரியாது. ஸோ இது ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். And like any work of art, I feel art cannot be reviewed. I know people have said lots of things. It comes like காத்து வாக்கில் வந்துடும், நமக்கு வந்து சேரும். என்னென்னா I believe there was a review which said excruciating அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது உட்காரவே முடியல அப்படின்னு தான் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் நினைக்கிறேன், பெயின்ஃபுல் இல்லை. அது அந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்றதுக்காக நான் ஒரு தடவை மறுபடியும் எடுத்து பார்த்தேன், எனக்கு அப்படி தோணல.
இந்த வேர்ல்டுக்குள்ளே சில பேரால தான் வந்து தே கேன் பை திஸ், ஐ டோன்ட் பை இட் அப்படின்ற ஒரு ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபேர் எனஃப், டோன்ட் பை இட், பட் திஸ் இஸ் த வேர்ல்டு. என்னுடைய இந்த வேர்ல்டுக்குள்ளே இந்த மாதிரி 2 பேர் பேசுவாங்களா, ஐ எம் ஷோயிங் யூ வேர்ல்டு வேர் 2 people ஸ்பீக் லைக் திஸ். ஐ எம் ட்ரைங் டு கெட் யூ இன் டு தட் வேர்ல்டு. இப்போது நம்ம எந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் ஓ யூ கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் தெம் அப்படின்னு தோணும். புரியுது. பட் எனி ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒர்க்கில் யூ டிரான்ஸ்போர்ட் இன் டு ஹிஸ் வேர்ல்டு. தட் வேர்ல்ட் மைட் பி கனெக்டட் வித் யூ பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த வேர்ல்டு, தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரை பற்றி இப்போ லாலா லேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, லாலா லேண்டில் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது தேர்ஸ் ஆல்வேஸ் சம் டான்ஸ் எலிமெண்ட்ல ஒரு சாங். அது எப்படி ரியல் லைஃப்ல எப்படி ஒரு பிரிட்ஜ் ஒரு ஃப்ளைஓவர் ஃபுல்லாக எல்லாருமே டான்ஸ் ஆட. யூ பிரிங் லாலா லேண்ட் ஐ திங்க் பிகாஸ் அந்த ஃபிலிம்லயும் 2 பேர் வந்து ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் கனெக்ட் ஆகி அவங்க தே ஃபால் இன் லவ். ஆமாம், இல்லை ஒரு ஃப்ளைஓவர் ஃபுல்லாகவே எப்படி ஆடுவாங்க, எல்லாரும் ஒரே டைமில் டான்ஸ் ஆடுவாங்களா, இல்லை வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் கடையில் மீட் பண்ணும்போது வை ஷுட் தே பிரேக் இன்டு சாங் அண்ட் டான்ஸ்னா இட்ஸ் அ ஃபில்ம் மேக்கர்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இஸ் ஆர்ட்ல. அந்த மூடை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு ஸ்டைலை அவன் எடுத்துக்கிட்டான். அந்த ஸ்டைல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி ஓப்பன் டு பீப்புள் சேயிங் இட்ஸ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் ஆர் இட் இஸ் பியூட்டிஃபுல். ஐ எம் ரியலி ஓப்பன் டு தட். அதனால போய் மறுபடியும் வந்து என்னுடைய கிராஃப்டை நான் மாற்றணும், இல்லை வந்து மறுபடியும் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கவே இல்லை. இப்போது வெந்து தணிந்த காடு பண்ணுறது வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. இது வந்து திடீர்னு ஓகே இனிமேல் நம்ம அர்பனாக எதுவும் பண்ண வேண்டாம், இல்லை லவ் ஜோனுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னா ரொம்ப நாளாக ஐ பீன் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் இஃப் ஐ கேன் latch on to some writing or if I can write something which will take me into another area. இது நீங்க எழுதுனதா? இல்ல ஜெயமோகன் சாருடைய இது வெந்து தணிந்த ஜெயமோகன் சாருடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட். அவர் ஒரு புக் மாதிரி எனக்கு எழுதி கொடுத்தாரு. அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவரோட டிஸ்கஸ் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி இது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஆக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். So the effort to go into the zone, the mindset has been there for very long time. But அதை நீங்க கண்டிப்பா ஒரு it's in a different world entirely ன்ற மாதிரி பாக்குறீங்க. Again it's a world that I am creating. Of course. Again it's a world where you may not identify with that at all. இந்த workல for example familiarity அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அங்க சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இல்லாட்டியும் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஒர்க்ல அவருடைய ஷார்ட்ஸும் ஒரு எஸ்தெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஷார்ட் டிவிஷன்லேயும் சரி அந்த ஒரு படத்துலையும் சரி. இப்போ மணிசர் கடல்னு பண்ணால் கூட அதில் வந்து ஒரு மணிசர்ன்ற ஒரு ஃபீலில் சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். தவிர இது ஏன் அவர் மறுபடியும் அப்படி அதே பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயமா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் எடுத்து பார்த்தா அதில் அவர் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று அவருக்குரிய ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினச்சி தான் நான் அதை பார்க்குறேன். Again, I'm not comparing myself to these people. I'm just telling you that. Now that I give a damn, the people will think so. But you know, இதுதான் அது. இதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதனால நான் வந்து விலகி போகணும் இல்லை வேற ஒரு ரூட்டுக்கு போகணும்லாம் நான் நினைக்கல. மறுபடியும் எனக்கு ஒரு 2 பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அதனால அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன், அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் தோணுது. இந்த படம் ஆரம்பத்திலேயே ஐ திங்க் கமல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது பாட்டெல்லாம் பயங்கரமான ஹிட் ஆனால் இந்த படம் இப்போதைக்கு வரப்போகுது இல்லை, எனக்கு இந்த சீனே பிடிக்கல, யூனோ திஸ் இஸ்ன்ட் கட் அவுட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இல்லையா? இது கொஞ்சம் ஏதாவது அதில் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை அது வெறும் கமல் பாட்டை மட்டும்? இல்லை, எல்லாமே அதை சுற்றி தான் வரும் ஆக்சுவலாக. தட்ஸ் வை when people tell you that இது இந்த வேர்ல்டு எங்கே இருக்குது இந்த மாதிரி பேசுவாங்களான்னா ஐ ஃபைண்ட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். பிகாஸ் இதெல்லாமே எனக்கு நடந்திருக்கு, நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன், என்கிட்ட இது மாதிரி சில பேர் பேசியிருக்காங்க. So that's why I find it when people tell me, you know, that when it comes through the grapevine or it comes through the air, that இது நடக்குமா அப்படின்னா that I find it very ஒரு மாதிரி incongruous-ஆ இருக்கு. நடந்திருக்கு. I suppose it's probably a way for them to say எனக்கு தெரிஞ்ச மக்கள் அது நடக்கலையே, ஆர் எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான மக்கள் உங்க வாழ்க்கை எனக்கு ரிலேட் பண்ண முடியலன்ற ஒரு விஷயம் தான் அவங்க சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி ஐ டோன்ட் நோ. எல்லாமே ரிலேட் பண்ணணும்னா எனக்கு சினிமாவே பாதி ஹீரோஸோடைய படங்கள் யூ கான்ட் ரிலேட் டு, பட் யூ ஷுட் வாட்ச் இட் அண்ட் என்ஜாய். ரைட். You either look at it as entertainment, or maybe you like the songs, or maybe you like the mood and feel, or something will work. If it doesn't work for you completely also, it's really okay. But I'm not looking at it as a failure on my part, I'm saying. Right. Nadunisi Nayagal can be enjoyed only by people who like that genre of film. Somebody who's only been reviewing love stories cannot review Nadunisi Nayagal, I'm saying. And somebody who's 38-year-old and grumpy and sitting at home will not like something like this. அவங்களுடைய வார்த்தைகளே so இந்த எனக்கு பிடிச்ச நிறைய மூமெண்ட்ஸ்ல நிறைய சின்ன மூமெண்ட்ஸ்ல எனக்கு பிடிச்சது இந்த ஃபிலிம் கிட்டார் கம்பி ஃபிலிம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்துட்டு எடுத்த உடனே நம்ம குரோனாலஜிக்கலா இப்போ படம் ஆரம்பிச்சதுல இருந்து that small moment where அவங்க அம்மா கிட்ட ஐ திங்க் இட்ஸ் a very tender moment. எனக்கு ஒரு பாட்டு பாடு, நீ பாடி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க.
your impromptu, he breaks out into, sort of one song. நீங்க ஜென்ரலா அந்த மாதிரி உங்களுடைய கதைகள் வீட்டுல பகிர்ந்துக்கிறது உண்டா? If I was a musician, yes, for sure. But otherwise, there's always a discussion with mom being the center, of the discussion. What is happening? என்ன கதை பண்ணிட்டு இருக்க? இல்ல ஏன் என்கிட்ட சொல்ல இந்த படம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற, and she gets a little upset also sometimes when she gets to know through some of her circle, right, that your son's things come out today, your trailers come out today, ஏன் என்கிட்ட சொல்ல, ஏன் என்கிட்ட காமிக்கல. So there's always that, I know, going ahead, moving on, I'm saying chronological illama, I know some people also said when he talks about when this woman enters, I felt, she was saying the same things that, my mother was saying, when that happens, you're a goner. What I meant was, it's like somebody you're talking to at home. That was my ideology. But avungalukku and the comparison to the mother வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். I find that very strange, I like that, that's all it is. But I'm okay if you don't like it also. But don't tell me I'm wrong in saying that, is all I'm saying. No, I was going to ask you about it, obviously. So mother is always like a fulcrum, and it's a very Freudian idea, this idea that you seek in a partner what you've experienced at home, exactly, with your mom. Yeah. Okay. Yeah, and I think that line probably got a lot of responses, nanikiren. Good, bad. Yeah. A lot of people saying, okay, what's going on? Right. And he's also reluctant to let his mother be by herself அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என் கூட வா, நான் வெளியூருக்கு போறேன், 5 வருஷம் நான் போறேன், நான் அங்கே போய் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்றது மட்டும் இல்லை. அவனை நீ இல்லாம நான் அப்படி இருக்க போறேன், நீ என் கூட இரு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் கூட இந்த, அதாவது டிபிக்கலி வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல அண்ட் நம்ம ஊர்ல கூட இப்போ ஐ திங்க் இன் அர்பன் ஸ்பேசஸ் எனிவே, ஒரு ஆணனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் எப்போ அந்த அந்த கூட்டிலேருந்து அவன் வெளியில போய் அவன் தனியா வாழ பழகுறானோ, அவன் தன்னைத்தானே எப்போ கத்துக்கிறானோ, அப்போதான் அது ஒரு பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுது டிபிக்கலி. Is that a theory you subscribe to? Do you even agree with it? That away from the mother's care? Yes, I do. But here it's a question of him almost moving out completely, and she's alone, right? She's obviously, we suggest there's nobody else at home. அவங்க maybe husband இறந்திருக்காங்க, ஸோ அவங்க தனியாக இருக்காங்க. நான் விட்டு போனால் will she be able to manage? Yes, she's very independent. She might be a teacher and she might be handling her own work. But somewhere he feels, நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். Coming, and he's actually taken a ticket. You don't know what has happened after that conversation. True. She would have probably அதெல்லாம் காமிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தா, she would have probably told him, you go ahead, like how you say, நீங்கள் சொல்கிற அதே விஷயமா டயலாக் அவங்க சொல்லியிருக்கலாம். And you move out, and then you figure out I'll be okay இருந்தா அவங்க சொல்லிருப்பாங்க என்னோட மைண்ட்ல, அவங்களுக்கு கூட வந்திருப்பாங்கன்ற விஷயமே கிடையாது. And mostly நான் இப்போ நம்ம பேசுறதே ஒரு கான்வர்சேஷனா தான் பார்க்கறேன். So in case I do come across as being critical of your film in any way, please let me know so I can clarify whether I'm being that or not. பெரிஃபரலா பேசுறேனா அப்படிங்கிற ஒரு விஷயம். I think இந்த அம்மா சர்ச்சிங் ஃபார் யுவர் மதர் இன் அ பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஐ திங்க் பெரும்பாலான பெண்களுடைய ஒரு கிரீஃபாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மெயின்லி பெரும்பாலான ஆண்கள் நம்ம சமூகத்தில் they've been pretty spoiled at home, mostly. I'm not picking names or anything here. அப்படின்னும் பொழுது வீட்டில் ஓரளவுக்கு அவங்க அம்மாவே அவங்க ரோலை பண்ணியிருப்பாங்க, அவங்க ரோலாக பார்க்கப்படுற ஒரு ரோல். அதாவது இவனை பார்த்துக்கிறது, இவனுக்கு பசிக்கும் பொழுது இவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சாப்பாடு கொடுக்கறது, சாப்பிட மாட்டேங்கிறேன்னு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி லைக் he's been pretty pampered as a man at home. So I guess some of the worry is that if these men look for their mother and their partners, then more or less அவங்களையும் இந்த ரோல்குள்ள தள்ளி விட்டுருவாங்களோ, இவன் வளராம கடைசி வரைக்கும் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அங்கங்க உருவாக்கிட்டு என்ன பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு தியரி இதுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். I think இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆயிடுச்சுன்றதுனால தான் இந்த தாட் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் அப்படி கிடையாது. இந்த கமல் that I'm showing the film is not like that. நீ சாப்பிட்டியான்னு தான் அவன் கேட்குறான் ஃபர்ஸ்ட், நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். He would have probably been up the whole night, அந்த படம் ரிலீஸ் ஆகாது அந்த சிச்சுவேஷனில் இருந்திருக்காங்க, மியூசிக் ஒர்க் போயிட்டு இருந்திருக்கும். He's probably come back late, woken up a little later. She's kept breakfast on the table for him. He's not the kind of guy who will sit and have his breakfast served to him. He might be still in the kitchen and cutting vegetables and helping her out and then moving out to get on to his work. And he gives her a space. We're only talking about men like that. So a woman who meets him will only like it when he tells her, I think, that some of the things that you said, was like what my mom said in the morning.
So there's a connect, that's all. He's not looking for his mother and her per se as such. Right. But just that connect is what he connects. It's like home food, you know. I mean, it's a bizarre connect, but நீங்க எங்க போனாலும் somewhere வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. நியூயார்க்ல ஒரு இடத்துல that's all it is. I mean, அதனால அதுதான் வேணும். இது எல்லா இடத்துலையும் போயிலாம் சாப்பாடே கிடைக்காது அதுக்கப்புறம். இப்போ நியூயார்க்ல உட்காந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்னா அது கிடைக்காது. ஸோ ஆனால் ஒரு கனெக்ட் கிடைச்சதுன்னா you know, oh my God, this is, I'll settle down here அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வரும்ல. That's what I was trying to talk about in that space, you know. And I like that you really like your songs in your films, and obviously over the years how you evolved in terms of how, you know, shooting these songs also. இந்த இது ஒரு மியூசிக்கலா பண்ணலாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான தயக்கமே ஆரம்பத்திலேயே இல்லை. திஸ் வாஸ் த பேக் போன் ஆஃப் த ஃபிலிம் இட் செல்ஃப்ன்ற மாதிரி தான் நீங்க பாத்தீங்க இல்லையா? that would be different. ஒரு 40 மினிட்ஸ்ல எஸ்பெஷலி மற்ற அந்த 8 கதையிலையுமே சாங்ஸ் இருக்காது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ரிவனாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பாட்டு வரலாம். ஆனால் இது வந்து மியூசிக்கில் ஒரு 5 to 6 சாங்ஸ் ஒரு 40 மினிட்ஸ்ல வச்சு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியா தான் எழுதுனது. இன்னைக்கு இந்த பாடல்கள் குறைவாய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அக்ராஸ் நம்ம ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சூழல் பயங்கரமா சாங்ஸ் எல்லாம் லவ் பண்ணி ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுற உங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸை பாதிக்கிற ஒரு சூழலை நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நான் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் பாக்குறேன். இங்க எதுவுமே நான் திணிக்கல. உண்மையிலேயே அந்த அம்மாட்ட அவன் லேட்டஸ்டா கம்போஸ் பண்ண ஒரு டியூனை அவனுடைய வரிகளை போட்டு அவன் ஒன்று பாடுறான். I wanted to show what space he's in his life. He performs at these concerts. He performs in these. But Bay 146 போனீங்கன்னா before the lockdown and all that, there were a lot of these performances. We actually shot there. So we wanted it to be one of those performances where there will be a motley crowd. அவனுக்குன்னு ஒரு இன்னைக்கு கமல் is performing, போகலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் கால் மெசேஜஸ் போகும். ஒரு 100 பேர் தான் அங்கே இருப்பாங்க ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் அ மேசிவ் 25,000 ஏஆர் ரஹ்மான் சருக்கு வர மாதிரி கிடையாது. He's struggling. He's trying to get a name. He's talented. He knows he's got it. இன்னும் மியூசிக் கொஞ்சம் முறையாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டா அவன் வேற ஒரு லெவல் போவான் அப்படின்ற ஒரு ஃபீல் காமிக்கணுன்றதுக்காக அந்த ஒரு சாங் அதில் கொஞ்சம் இன்டல்ஜ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் வி லவ்ட் தட் ஷூட் ப்ராசஸ். The way Surya was performing on that small stage, the crowd, all youngsters, how they reacted. And very கொஞ்சம் cramped space வேற. Small space தான் அது. ஸோ அதனால அது கொஞ்சம் அந்த லெங்க் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேர் ஹேஸ் டு பி அங்கே ஒரு சாங் ஆக்சுவலாக அவர் ரெக்கார்ட் பண்ணுற சாங் வச்சுருக்கலாம். பட் அது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வச்சுக்கிட்டு அவளை பார்த்து அந்த பெத்தோவன் அவள் பேசினோடனே அந்த பெத்தோவனுடைய ஒரு ஃபீல்டில் ஒரு சாங் ஒன்று பண்ணலான்ற மாதிரி இதெல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருந்த விஷயங்கள் தான். அண்ட் அவர் ரிங் டோன் கேட்டு அதுலேருந்து ஹீ கெட்ஸ் இன்ஸ்பயர்ட் டு மேக் அ தூரிகா சாங் which is the only songs in the film. ஃபைனலாக அந்த கதையை சொல்லணும் அப்படின்னு வரும்போது அவள் பறந்து போனாலே ஒரு லைன்ல வச்சு அந்த கதையை சொல்லலாமா அப்படின்னு பார்த்துட்டு இதுல பீத்தோவன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வந்தது? Whose was it? Do you listen to Western classical? I do, yeah. When I'm driving and when you know when I'm in my own space, I do listen to a lot of Western classical. See, I've tried to learn music at every point, like actually learn music. I've not been able to. I know the few people I've worked with are masters in that, and Karthik was dabbling in that actually to a large extent. So we were talking about a lot of Western classical music. So இந்த ஃப்ளோவில் எழுதும்போது எனக்கு அந்த ராஜா சார் அண்ட் பெத்தோவனுடைய ஒரு யூஸ்வலாக இப்போ ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஏதாவது மியூசிக் பற்றி பேசினா நம்ம ராஜா சார் சாங் பற்றி பேசுவோம். அதை டக்குன்னு ஒரு கிட்டார் பீஸாக வாசிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தன் வந்து பெத்தோவன் பேசினோடனே அவன் அதை வாசிச்சு அதுலேருந்து ஒரு சாங்கா because he's been thinking about ஒரு டிஃப்ரெண்டாக and he is and plus he is a musician himself. அப்படிங்கும்போது இதில் ஒன்றும் ஒரு உங்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காகவே நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த கம்போசர்ஸ் கிட்டேருந்து குட் மியூசிக் வாங்குறது நான் ஒரு ஸ்ட்ரெங்காக தான் பார்க்குறேன். பிகாஸ் யூ ஒர்க் வித் வெரைட்டி ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் டு ரியலி நியூ பீப்புள் அப்படின்னும்போது தர்புகா சிவாவாக இருக்கட்டும், இல்லை கார்த்திக் ஆல்சோ ஹேசன்ட் ரியலி எஸ்டாப்ளிஷ் himself as a composer yet. நடந்துகிட்டு இருக்க அந்த ப்ராசஸ் இது வந்து ஐ மீன் வாட் யூ அட்ரிபியூட் தட் டு? இங்கே மட்டும் மியூசிக் பயங்கரமாக தெரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வைப், அது வந்து என்ன? வாட் யூ அட்ரிபியூட் தட் டு? Are you just lucky to be in the right place at the right time, or is there something in your process that there's a lot of work that goes on for sure. எனக்கு ஏதோ ஒரு சாங் பண்ணு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற வரைக்கும் இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் பண்ணதே இல்லை. அந்த ஸ்கிரிப்டை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய மூட் உட்காந்து நிறைய கிமிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணலாம். இந்த பாடல்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கார்கி நானும் கார்த்திக்கும் we sat extensively over phone calls, live meetings, over Zoom calls and all. We sat இந்த ஒரு ஐடியாவில் ஒன்று பண்ணலாமா, லிரிக்ஸ் மாற்றுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம்.
And it was all experimental. எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு flow. இந்த Karthik suddenly sent me one day this Turiga kind of an idea with the Ninnukori riff in that. அதை வச்சு தான் அந்த ஸ்கிரிப்டே நான் எழுதுனேன். Actually, I kept listening to the song and I worked that into the screenplay. And every other song was something that we had already worked on or that we worked on specifically for that moment. So there was a lot of work that went into it. And I know certain people who said they didn't like the music also. So you can't really make everyone happy. But did it make me happy? Yes, I liked the music a lot. I wanted to be retro. I wanted to be in a certain space. And it kept coming at me like that. And we just grabbed it. And, like, before we go ahead and discuss the music of this film, I need to get something off my chest here and ask you your thoughts essentially. நீங்கள் பெரிதும் ஆப்வியஸ்லி உங்கள் படங்களில் பல பேர் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நீங்கள் பெண்கள்லாம் எப்படி காமிக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, அவங்களுக்கு ஒரு கரேஜ் இருக்குது, தே ஸ்பீக் தேர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது ஐ திங்க் சர்டன் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டெஃபினெட்லி டிசப்பாயிண்டட் தட் நீங்கள் இந்த கார்த்திக் கூட ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மீட்டூவில் மென்ஷன் பண்ண பல பேர்களில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? How do you see the separation of the art from the artist, or what do you think your business is here? No, I am with them. I completely agree. I'm not saying like I'm being called an enabler in this process actually. A couple of messages have come to me. Apadiya. Which I feel is not true at all. If I go ahead to say I've made my peace with what happened with him, அதுக்குள்ள நிறைய எக்ஸ்பிளனேஷனை நான் அப்போ கொடுக்க வேண்டியிருக்கும். But we did that. We had extensive discussions with the family. The thing is, see, if I talk about this itself, and this will become the highlight of this interview, and then there is a family. Okay, on the other hand, there are some people who will say that there are other women who are affected அப்படின்றது, but அது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். There is a family that is affected largely here. Okay, so this shouldn't be the highlight of this interview and take it out. Illa, I hope you also understand it is not my intention at all to make that the highlight or anything. Even talking about it might affect a few people who are at a certain age where their lives might get affected அப்படின்றது நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். Okay. His family and stuff like that. So we, at that point when this came out, we spoke extensively. They reached out, they connected with a few people, and I think things were sorted out. Now, whatever else is coming out now is sort of a residue of that, picked up by a few other people, with all due respect to them. I mean, they want... I suppose they mean well. Obviously they mean well. Anybody in this space, means well. I'm also meaning well is all I'm trying to say. பெயர் சொல்லப்பட்ட பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அப்படின்னும் பொழுது யார் பேர்லாம் சொல்லியிருக்கோம் அவங்களுக்குலாம் வேலை கிடைக்குதுன்ற ஒரு grief I suppose is being expressed largely. இது அந்த கேட்டகரிக்குள்ள இது வரவே வராது. There was no exploitation with regards to work. இது பண்ணாதான் நான் உனக்கு ஒர்க் கொடுப்பேன்ற ஒரு அந்த, பட் ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50 days we sat, we didn't do any work and we discussed this. We spoke to people. We made him speak to people. His family got in, and there was a lot of discussion that went on. So, you went through a process where you had to feel comfortable with the idea. Absolutely. Only after that, I went back and said, "Let's pick this up again." So I think I've made my peace with that. Right. I can meet a lot of people and figure out what their angst is. Kandipa, I'm okay. I'm open to that. But Twitter is not a medium to do that. I feel, social media is not. The House of Justice is all I'm trying to tell you. Right. And Netflix had a concern. These are allegations. And we put out the word that this was all done. We took them through the same process actually. இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொன்னேனோ அது வந்து ஒரு 3.5 days அவங்கள்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி we made them talk. Lawyers were brought in. Families were in. A lot of people went through the discussion. Only after that again we continued work. And to look at it from the other side, if I was not talking to you on camera, I'd probably tell you also that there was no remuneration involved in this. Somebody has not gotten work and also got paid for it and also laughing all the way to the bank, being a whatever you want to call him. Right. He didn't take any remuneration for this. So if you look at it, it's also him, getting work without being paid for it also. But idhula neenga solradhula enakku take away enna irukku appadina idu vandu kandipa I am not oblivious to the impact of all of this, and it's not that நான் போனேன் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக அப்படி இல்லை. I mean, there are messages that come to me. There are people who talk to me also. And I've spoken to him also extensively about it. Sari. Okay. And I've been through the family at that particular time. So the people on the other side might say, oh, okay, so the family is taken care of. What about the, other people who are affected? I saw them reaching out to these people.
I saw them reaching out to these people. Now, beyond that, I thought they were okay. That's all it is all I'm saying. Okay, right. So moving on to your film and the music in it, of course. இதில் ஃபியூ ரிலீஸோட ஒரு ரீமிக்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்கும். ரீமிக்ஸ்ன்னு சொன்னால் நியாயம் இல்லை, அதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் சாங் வந்து அந்த சாங்கும் பொழுது ஒரு திஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் ஷாட். ஐ திங்க் அவங்க பின்னாடியிலேருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் பாடிட்டு இருக்கும்போது. அவங்க முகம் பூராக ஒரு நிழல்களும் வெளிச்சமுமா இருக்கு, அந்த அவங்களுடைய முடியோட நிழல்கள்லாம் அவங்க முகத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இட் வாஸ் a shot I really enjoyed. இது how much of it is PC? When we discussed the film, we decided that அந்த பொண்ணு வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் he starts ஒரு அட்ராக்ஷன் இருக்கு in the air, there's a vibe in the air. அந்த போர்ஷன்லேருந்து ஒரு சரியலான ஒரு சில இமேஜரி உள்ளே கொண்டு வரலாமான்னு நாங்கள் ஸ்பாட்டில் ஒரு 10 days முன்னாடி பேச ஆரம்பித்தோம். We went to location, then we sat in my office, PC sir, Rajivan, Uttara, my team, myself, we were all there. என்ன பண்ணலாம்? ஸோ பிசி சார் அண்ட் ரஜீவன் இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பேக்ட்ராப்பில் அவருடைய ஸ்க்ரீனில் வந்து அந்த லாஜிக் ப்ரோவோட இது போயிட்டு ஒரு 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 லைன்ஸாக ஒரு ஒயிட் லைன்ஸாக ஒரு ரெயின்போ ரெயின் மாதிரி ஒன்று வரும். I don't know if you noticed that. Right. These are all elements that we brought in to enhance that vibe that these two feel. Another the rasa was Shringara. Right. So Prayaga oda frames la when we shot her and when she's liking something that he said, or attraction in the air, or vibe in the air varumbodhu, there's like a avlude dupattava vaangi other foreground la vechu sir ona create pannaru. I see. Surya oda backdrop la Rajivan made one little, you know, if you look at it, or 10 white lines will just drop like that on the screen. So we were hoping that people won't notice it like that, but somewhere there'll be one magical realism sort of thing that will come. Right. அவங்க மனசுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சமாவது நம்ம ஷூட் பண்ணும்போது அது in a symbolic way நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணனும். It look a little different from the second earlier. From that second onwards, once this attraction comes out, once they feel that vibe, once they feel the connect, oh இவ சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, let me turn around and look at her, oh இதான் சொன்னியா அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து we try to add these elements. So when they actually get into that friendship / equation where they're walking on the streets and everything, it's not the actual maple leaves that are falling, it's just a feel. Somebody even commented on, you know, Chennai la maple leaves virude அப்படின்ற மாதிரி. It's not that. It's La La Land comparison now. They're not actually dancing. You just, this is your way of visualizing to people who are connecting. 1,000 people on the flyover not dancing at the same time. It's just a magic realism mari or feel da actually. That's a filmmaker's perspective. So these are not actual maple leaves that are falling, but this is symbolic of, you know, everything is beautiful around them அப்படின்ற ஒரு feel da. The house is a set. The house that she walks into was just it was meant to look a little away from being real. The terrace was actually நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ledge தெரியும், ஒரு wall தெரியும், அங்க ஒரு tree இருக்கும், and backdrop எல்லாமே செட்டுக்குள்ள பண்ணது to make it look like that was sunrise illa. Yeah, adu kuda I mean something seemed off about the sunrise. So it should look a little away from that because they are in that zone ன்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணது. Some people will get it and most people won't. இந்த இது more or less இது ஒரு இனிஷியல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஒரு 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஆரம்ப ஒரு முதல் வாரத்துல நடக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10 days actually. ஆமா. ஸோ இந்த அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இதெல்லாமே இன்ஸ்டிங்க்டிவா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, ஒரு 2 பேருக்குள்ள அவங்க ஒரு சின்ன தயக்கங்களா இருக்கட்டும், அவங்க பேசும்பொழுது இல்லை சின்ன பார்வைகளாக இருக்கட்டும், இல்லை ஆணும் பெண்ணும் 2 பேருமே மாத்தி வைக்கப்பட்டுக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த இன்ஸ்டிங்க்டிவ் மொமெண்டரி ஃப்ளீட்டிங் திங்ஸை வந்து அது நிஜ வாழ்க்கையில டக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கும். பட் இதை நீங்க படமா எடுக்கும்பொழுது how difficult was it to have these actors bring that hey it's just happening to you, this has not happened to you before. ஆமா ஸ்கிரிப்ட் படிச்சாச்சு, இது மைண்ட்ல ஏத்திக்கிட்டாச்சு, இது நடக்குதுன்னு தெரியுது, பட் இருந்தாலும் அந்த be in the moment அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து was it particularly difficult with this sort of a film? It's always difficult. அதான் நான் சொல்ல வரேன், people think இது வந்து கம்ஃபர்ட் ஜோன், இது யூஸ்வலாக அவர் பண்ணுறது தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. அதுக்குள்ள ஃப்ரேமிங்கும் சரி, லென்சிங்லேருந்து அவங்க 2 பேருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்
அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணும்போது அதுக்குள்ளே வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த மூட் எல்லாமே ரொம்ப டஃப் டு கிரியேட். யூ ஹேவ் டு டிரான்ஸ்போர்ட் people into that world, right? It's not easy at all. And going back to get the actors to be in that mood is not easy at all. அது நிறைய பேச வேண்டியதாக இருந்துச்சு. We did readings of the script. அதிலே வந்து ஒரு மீட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பொண்ணுடைய மீட்டர் மட்டும் என்னால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியல ஆக்சுவலாக. Till we actually said roll camera and she gave me that ஒரு expression. Once she gave me that, the way she looks at him for the first time and talks to him, no? There's a lot of eye in it. And I picked on that. I actually looked at PC sir. PC sir looked at me. He said, "The lust attraction," he asked me. And we laughed, you know. But I said, "Sir, I've never done this. My heroines have always been a little more subtle. Even though they speak their mind, they've not really gone out like that. Maybe Jyotika and Kaka Kaka was like that, maybe because of her eyes and all that. But this girl is giving me an edgy performance, which I've not held on to ever. Let me hold on to this. Only a 10-minute break at the pace. It da marudiyo. Priyaga, I love what you're doing. Let's go on." Yeah, because there are moments where you feel like she's almost seducing him. Yeah, so I've never done that. So I thought, let me keep it like that. Let me keep it like that. So it was not easy at all to bring that about. It is all experimental and it is a learning, like on the job sort of a thing. I kept thinking in the film Paakumbodhu, if Mr. Vivek had been there, I think he would have had a field day with Surya அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா he's one of those sensitive, quiet guys and I feel like he would have been a perfect counterpoint for this sort of guy. ஏன்னா இவர் டக்குன்னு ஒரு இடத்துல ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்காரு யார்கிட்டயோ. அந்த பொண்ணும் almost I feel like he's channeling the Vivek in her by mocking him slightly. He says one line and she sweet அப்படின்ற ஒரு word. Sweet, so boring to describe a woman. Right. So, and Surya was always very apprehensive. Like he was little அதாவது நம்ம அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. There was a lot of physical intensity in the film which I reduced completely because of Surya actually. Physical intensity? Like the last scene on the terrace was supposed to be a physical scene actually. The dialogue கிடையாது அந்த சீன்ல actually. Right. அது படிச்சதுலேருந்து he kept saying இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவங்க பேசுகிற மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு. ஸோ I kept telling him அது வரைக்கும் நிறைய கான்வர்சேஷனாக போயிருக்கு. இந்த இடத்துல once they get to the terrace, it's got to be I'll show and I'll move on. film மாதிரி சொல்லணும்னா they need to have a go at each other. Absolutely. So அந்த டயலாக்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். Actually it's supposed to be they get to the terrace and it's like a physically, you know, intense scene. He kept telling me இது வேண்டாம் you know நல்லா இருக்காது வேண்டாம் and all that stuff. So because of that I changed it to like one day before I told him this is what I'm going to do. Adile a couple of lines we added more on location, so it became a lot more conversational in that sense. Otherwise that last scene was supposed to be them getting into a sort of a kiss and physically and then move out from thereன்ற மாதிரி ஒரு scene. I'm glad you clarified this. Yena that was probably among the few things that bothered me about this film. ஏன் இப்போ அவங்க what if they had done it or what if they had really made out with each other? அது நம்ம ஏன் பண்ணாம நான் மணி சார்ட்ட I did an interview with Mani sir. I don't want to call it an interview. I spoke to him on camera and it was something that I wanted to do and I cherish that for the rest of my life மாதிரி ஒரு விஷயம். ஸோ இன்டர்வியூன்னு சொல்கிறது தப்பு. அதில் நான் இதே கேள்வி அவுட்ட கேட்டேன். ஸோ ஓகே கண்மணியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டில் யூ பேன் டு த ஃபிஷ் இன் தி அக்வேரியம். ஆமாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். யூ ஷுட் ஆஸ்க் நித்யா தட் அப்படின்னாரு. So, you know, the actors are not comfortable doing something that you can't really. So that's all it is. How interesting. So I'm not passing him the same thing also about okay. So I'm not passing the buck here, honestly. புரியுது. But obviously it's not your pure notion of love ன்றதனால அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கலன்னு தான் நீங்க சொல்றீங்க. ஏன்னா நான் டக்குன்னு யோசிக்கும் பொழுது ஒரு என்னை அறிந்தால ஐ திங்க் மிஸ்டர் அஜித் வந்து அவங்கள தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும் and it's implied I think. பட் அதுக்கப்புறமா நான் யோசிக்கும் போது okay has Gautham Menon showed premarital sex in his films அப்படின்னு டக்குன்னு யோசிக்கும் போது I found it quite hard to narrow down any particular film. ஒன்னு கல்யாணம் ஆன பிறகு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காக்க காக்க நம்ம வாரணமாயிரம்ல இருந்துச்சு. fair enough. he calls us அதுவே யாரோ இப்ப மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அந்த போன்ல கூட அவர் சொல்லுவாரு I made love அப்படின்ற ஒரு செத்துட்டா. அதனால அவங்க அப்பாட்ட இந்த அளவுக்கு நாங்க இருந்தோம்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது அவங்க அப்பாட்ட சொல்லுவானா அப்படின்னு கூட. So in any case இதுல எனக்கு டேக் அவே வந்து you obviously don't make a big deal about two consensual people having sex before marriage. Yeah, and see, largely a lot of these things depend on who these people are. இப்போ ஸ்டாக்கிங் அப்படின்றலாம் பேசுகிறாங்க தெரியுமா. ஒரு லினன் ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு ஒரு பொண்ணு பின்னால் போனால் ஓகே. ஆனால் இதுவே வந்து ஒரு லோக்கலாக இருக்கிற ஒரு 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 பையன் வந்து பண்ணால் அது தப்பா, இவனும் ஸ்டாக்கிங் தானே பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ தீஸ் பீப்புள் ஆர், அவ்வளோதான். மை கேரக்டர்ஸ் ஆர் நாட் த ஸ்டாக்கர்ஸ், தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். And this is forever now. Even in 10 more films, if I show this,
then please understand that these characters will not persist, will not force, will not go after the woman if she says no, don't come after me. Vinnai Thandi Varuvayala, they've met in Kerala. She's met him at his house. Kerala, she's called ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்த உடனே நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பல. நீ பண்ணுறியா, வீட்டுக்கு வா, இன்னைக்கு லஞ்ச் வீட்டுக்கு வந்துரு, நான் நீ என் கிளாஸ்மேட்னு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லிட்டான். வந்துட்டான், வந்து அங்கே நடக்கிற அந்த காமெடி வந்து பேசினாங்க, ஏன் வந்தேன்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீ எப்படி போகிற அப்படின்னு சொன்னேன், நாளைக்கு ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரெயினில் அவன் உட்காந்துருக்கான். That's not stalking. She's already sort of welcomed him into her like a 2% of her life னு வச்சுக்கோங்களேன். Now he's got to try. He will not force himself on her. அங்கே ஒரு சைட் பர்த்தில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கேரளா ட்ரெயின் ஏறினீங்கன்னா 6:30 ட்ரெயின் ஏறுவோம், காலைல இங்கே 6 மணிக்கு தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 12 hours இருக்குது. ஸோ ஒரு 5, 6, 7 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறதுக்கப்புறம் லைட்டாக அவளுடைய காலை அவன் டச் பண்ணுறான். பேச்சுவார்த்தையில் அந்த ஃபிங்கர்ஸ் டச்சஸ் ஹர் டோ. அவள் அப்படியே பார்த்துட்டு she just keeps quiet. So he moves forward, he's talking to her a little more, he touches her cheek, she's not saying anything. He kisses her, she says, let's not get into that zone. அப்படி தான் அவன் சொல்கிறான். When he kisses her again, she does that. A stalker or somebody whom you think this guy is would have forced himself on her, but this guy is not like that. He would have said, I'm sorry. Okay, I must not have taken that liberty. I misread your signal. I'm sorry in சொல்லிட்டான். He is not somebody who will go after her without her permission or without her consent, and if she says no. My characters are not like that. I'm not talking about those characters. I'm not talking about the characters who will stalk you outside your station and slash you, if you've said no. These are not those characters. Madhavan is not, Simbu was not. I mean, these actors who play these characters, and the characters themselves are not. இது எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து அலைப்பாயுதையில் similar Karthik goes to meet this girl at Kerala, and when they see each other, they hug. And Alipaidali, he'll go outside her house on the bike and everything. He'll go to her college. He'll talk to her at the station. They're not stalkers. They're not creepy people. These people are not built like that. They have mothers who have told them, be good. When a woman says no, it means no. And these are also boys who will help their mothers in the kitchen and not wait for food to be served to them. This is my universe. I want to say this as a sort of a benchmark. Hereafter, in any film that you see, please don't think that I'm encouraging stalking. Like somebody had written apparently saying if Surya travels to the US to meet Samira Reddy, the characters, she should have called 911, it seems. I mean, I'll call you a loser if you're saying that. Looking at how these characters were and what is the kind of film that you've seen. It's not Nadnisi Nayagal that you saw. It's not the character Nadnisi Nayagal that went to New York for somebody to call 911, It's somebody who's slightly entrenched themselves into your heart, and who's also been very sweet about this woman, who travels all the way to meet her, and if she had said get out, he would have just walked away from there. He would have probably stayed at a distance and looked at her a couple more times and he would have walked away. You call him a loser, I'm fine by that. But if you call 911, then you're a loser is all I'm saying. That's all. Right, okay. Because you're saying he's not given any reason for you to feel threatened, neither will he. Neither will he, yeah, absolutely. Yeah. Right. எந்த யூனிவர்ஸ்குள்ள இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு if you're going to talk about a film 10 years or 15 years later saying that is actually stalking now, I feel that's like really, coming at me because you don't like my work at all, which is okay, but, don't make other people also think that there's something wrong here in a strange way, I'm saying. So. Okay, I mean, let this also, I think, serve as an explanation to those men who look at this and think that, okay, so இந்த பொண்ணு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெருசாக என்னடா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குல்ல, நீ ட்ரை பண்ண வச்சு, நீ போ, அப்படி பண்ண இப்படி பண்ண, நீ ஊருக்கு போ, அங்கே போய் நின்று கொஞ்ச நேரம் எட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆண்களுக்கும் இது நீங்கள் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கும் தெரியட்டும். அதனால தான் இந்த படத்துலையும் கிட்டார் கம்பிலையும் நான் அந்த டயலாக் வச்சிருந்தேன். when she comes walking back, she looks at him and says stalking. என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் பேசுனதை வச்சு தான் நான் இங்கே நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது it can't be stalking because I'm not built like that. புரியுது. and I think we've also arrived at a time ன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கிங் டிபேட் பொறுத்த வரைக்கும், where now I feel like ஒரு nuance வரணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா I think I was talking to Mr. Mishkin நினைக்கிறேன். அவர் also had he was also என்ன சொல்கிறது,
ஒரு பெண் ஒரு ஆண் வந்து ஒரு ஜெண்டர் ரோலாக இங்க அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பெண் வந்து தொடர போறது இல்லை, அவங்க தொடரப்படுறாங்க பெரும்பாலும் நம்மளுடைய சமுதாயத்துல அப்படின்னும் பொழுது அவன் எப்படி தொடர்றான்றதை பொறுத்து தான் அது ஸ்டாக்கிங்கா இல்லையா நம்ம சொல்லணுமே ஒழிய தொடர்ச்சி ஸ்டாக்கிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். பட் எனிவே இட் ஃபீல்ஸ் லைக் ஐ திங்க் யூ டச்சிங் அப்பான் an interesting space அப்படின்னு நினைக்கிறேன். does it encourage stalking அப்படின்றத ஃபைனலா அவங்க கேக்குறாங்க. ஆமா, இந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை வந்து விடாம துரத்துனா அவ எனக்கு கிடைச்சிருவா அப்படின்ட்டு இந்த படம் எனக்கு சொல்லுதா அப்படிங்கறத அந்த அந்த ஒரு ஃபைனல் அந்த அதுக்கு கிடைக்கிற பதில்ல முடிவு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வாரணமாயிரமோ இல்லை வந்து அலைப்பாயுதையோ இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா ஐ திங்க் தி சம்திங் ரியலி ராங் வித் யூ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரைட். ஸ்ருங்காரம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நீங்க இந்த இனிஷியல் அட்ராக்ஷன் இனிஷியல் 10 days நீங்க சொன்ன மாதிரி அந்த காதலாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆப்வியஸ்லி ஸ்ருங்காரம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நீங்க எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணியிருக்கலாம். இந்த 10 days இந்த ஓப்பனிங் 10 days அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு என்ன, அதன் வழியாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதுல அதனுடைய கவர்ச்சியாக நீங்க என்ன பார்த்தீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் as a writer? இந்த 10 days இந்த ஓப்பனிங் 10 days of two strangers meeting அப்படிங்கிறத நீங்க அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பிரிசம் அது வழியாக நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அட்ராக்ஷன் கேன் பி ஆஃப் செவரல் டைப்ஸ் அண்ட் ரொமான்டிக் அட்ராக்ஷன் எல்லா விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனுமே இருக்கு அதுல. அப்படின்னும் பொழுது இதுல உங்களுடைய ஆர்வம் என்ன, உங்களுடைய ஈர்ப்பு என்னவா இருந்துச்சு இதை இப்படி இன்டர்பிரேட் பண்றதுல? ஸோ 2 பேர் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ஒரு 2 to 3 hours ஒரு இப்போ அவங்க வந்து ஒரு ஐடி ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கலாம். இந்த கதையில் he is a musician and she is a singer. That is the like the major difference between what we've done earlier and what space we've shown now. அவ பேசுகிற விதத்துலையும் அவ பேசின விஷயங்கள்லையும் அவ சொன்ன விஷயத்தினால இவனுக்கு ஒரு சாங் திடீர்னு தோணி அவன் அதை ரெக்கார்ட் பண்ணியும் அண்ட் அவளுடைய ரெக்கார்டிங் பண்ணும்போது அவளுடைய அந்த வாய்ஸ் இட் செல்ஃப் and the kind of things that she said talked about international music and being outside with music and not just here and being stuck in film music. அது எல்லாமே அவன் மைண்டில் இருந்த தாட்ஸ் ஒரு சிங்க் இருந்தது அவங்க 2 பேருக்குள்ள. அண்ட் he let her go, that's all. அன்னைக்கு அவள் அந்த ஸ்டுடியோலேருந்து அவள் போனா he saw her off and there was he made that call and said it went well, she's sweet. Oh, what do you mean அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அவன் அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அவளை பார்க்கலன்னா மேபி they won't even have met. He's anyway heading somewhere else, ஒரு டிக்கெட் வாங்கி வச்சு. I think she says something very similar also, I think. நான் கூட இப்போ உனக்கு மெசேஜ் பண்ணணுமா வேணாமா கால் பண்ணணுமா? ஆமா கரெக்ட். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி உன் நம்பரை வாங்கி உனக்கு மெசேஜ் பண்ணிடலாம் நினச்சிட்டே இருந்தா நீயே வந்துட்ட அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அவளை பார்த்தப்போ he says can I just give you a ride? But being the kind of guy he is, not the stalker that he is, he also gives an explanation saying but I have feeling suddenly you will say your house is here and I'm going to feel really embarrassed about that, but so I just thought I'll ask you, no worries if you can't அப்படின்னு கூட சொல்லிடலாம். She says no, I'll ride with you, of course I'll ride with you. So that takes that further now. நான் லண்டன் பிரிட்ஜ் தான் அவனை பார்ப்பேன்னு நினச்சிட்டேன், பட் இங்கே இந்த அடையார் பிரிட்ஜில் அவனை மீட் பண்ண நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் unfolds. அந்த கான்வர்சேஷனில் she tells him this, I want to call you and tell you that I felt one vibe. I'm saying it, hey, you know what I'm saying? She's the kind of girl who will say it. He keeps quiet. She says I also thought நீ வந்து flirt பண்ற அப்படின்னு தோணுச்சு, இல்லை wrong அப்படின்னு சொல்கிறான், which he didn't. He's just being himself, he's being nice, that's all. பட் he says நீ பாடின விதமும் நீ பேசின விதமும் இன்னொரு 10 minutes நீ ஸ்டுடியோவில் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேக் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், அது உண்மைதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். For which she says yes, see I was right about that and சொல்லிட்டு getting off she says so what's happening between us? Yeah. Which I thought was a very natural way of somebody asking, which has been done before. I've seen that happen. It's happened to people that I know, it's happened to me, so why not அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு 3 பேர்ட்டு தான் people whom I really like their work. I spoke to them and one of them suggested why can't it be just one night? Don't even take it to 10 days. That Turiga song வந்து அவன் கம்போஸ் பண்ணி அவளுக்கு ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் they spend some more time together and leaving her early morning back homeல இந்த கிஸ் நடக்குது, அப்படி படத்தை முடிச்சிடலாமான்னு அவங்க கேட்டாங்க. இதுக்கே செருப்படி விழும், அதனால அது வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இந்த 10 daysக்கே வந்து அட்ராக்ஷன் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. I guess அவங்க சொன்னது இந்த பிஃபோர் சன்ரைஸ் மாதிரி புதுசா மீட் பண்றாங்க, நேரம் கழிக்கிறாங்க. கமல் அண்ட் காதம்பரியோட ஸ்கிரிப்டே வந்து it happens on one night actually. I already have that, which is my excuse. அது ஆல்ரெடி 1 night நடக்கிற ஒரு விஷயம்.
அது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னோட லேப்டாப்புக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தினால இது வந்து ஒன் நைட் வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஃபீல் இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் இன்டென்சிட்டி நவ். தே ஜஸ்ட் ஃபீல் தட் வைப், ஒரு கனெக்ட் வந்துருச்சு, ஒரு அட்ராக்ஷன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ஆடியன்ஸ் பிசி சாருடைய ஒர்க் மூலமாக வீல் கெட் தெம் ஆல்சோ டு ஃபீல் இட். ஸோ ஸ்ருங்காரான்ற விஷயம் வந்து என்கேப்சுலேட் ஆகிடும். யூனோ தட் கம்ஸ் த்ரூ, தட் வைப் கம்ஸ் த்ரூல. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு 10 days பேசுகிறாங்க, பழகுறாங்க. யூனோ கம்ஸ் பேக் ஃபார் த ரெக்கார்டிங். ஷீ சிட்டிங் அட் த கன்சோல் வேர் ஹீ சிங்கிங் த மேல் பார்ட்ஸ் த சாங். ஷீ மீட்ஸ் ஹிஸ் பேண்ட். She meets his mother ஒரு 3-4 days கழிச்சு வீட்டுக்கு போறா. And they go for a lot of walks, they spend a lot of time. She's in his house, he's in her house. They're texting, he says come over, she comes over. அந்த split screen மாதிரி இருக்கும்போது they come over. அந்த மாதிரிலாம் நிறைய மூமெண்ட்ஸ் 10 daysக்கு அப்புறம் why don't we kiss அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று முடிச்சிருக்கோம். அந்த 10 daysக்கு அப்புறம் இந்த because of the actors we made it into conversation. Otherwise they're supposed to meet on the terrace, just look at each other and kiss and get into one physical space, step back, feel breathless, and the camera moves to the sky, and 5 years later or 2 years later we see him alone and he says she's not in my life anymore. But did you feel what I felt அப்படின்னு the audience கேட்குறான். wow அப்படின்னு அவங்க சொல்றாங்க. This is what I want. எனக்கு ஐ திங்க் இந்த ஒரு பைக் ஜர்னி ஒரு பைக் ட்ரிப்புக்கு அப்புறமா அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இவால்வ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் திஸ் இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எனக்கு அதுல ஆச்சரியங்கள் ஒன்றும் இல்லை. ஐ கேன் இமேஜின் 2 people sitting in a bike and going from one space to another and talking to each other and அது பல பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. அந்த ஒரு விஷயம் ஒரு ரொமான்டிக்கா கூட நான் நெசசரிலி அதை மீன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நான் ஒரு புது நண்பன் ஒருத்தனை சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு பைக்ல ஏறு மச்சான் நம்ம இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு 3/4 மணி நேரம் நீங்க போகும்போது நம்ம நிறைய டாபிக்ஸ்ல நீங்க பேசிக்கிட்டே தான் போவீங்க. அது இறங்கின பிறகு யூ மே ஃபீல் certain friendship that was not there before. You know, Sudhir, exactly. I went to Tiruchendur now. Okay. On the train, second AC la, I met this guy who was sitting in front of me. He's much over 38, you know, and அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணே, படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். பட் அந்த படத்தை பற்றி பேசுகிறத விட என்ன நீங்கள் எந்த பக்கம் வந்திருக்கீங்க ஷூட்டிங்க்கு, நீங்கள் யூஸ்வலாக சிட்டி அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க அப்படின்னு வி ஸ்டார்ட் டாக்கிங். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசி வி ஸ்போக் ஃபார் அபவுட் 2 hours. என் டீம்லாம் இருந்தாங்க, அவங்களாம் ஏஞ்சி போயிட்டாங்க. இட் இஸ் ஒன்லி மீ அண்ட் ஹிம், அ ஸ்ட்ரேஞ்சர், கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர். ஹீ நோஸ் ஆஃப் மை ஒர்க், ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஃப்ரம் ஆடம். 2 பேரும் வி ஸ்போக் ஒரு 2 hours, வி கனெக்டட். Then next morning he went off to sleep. I moved to my place on the other side, and next morning when we got off the train I saw him at the station. And நல்லா உங்கள்ட்ட பேசுறதுக்கு மீட் பண்ணலாம் எப்பயாவது. And he left. I just told him give me your number. And I took his number, I gave him my number. Then ஒரு 2 days ஷூட்டுக்கு அப்புறம் he called me. என்ன ஷூட்லாம் நல்லா போயிட்டு இருக்கானே, நான் தான் ட்ரெயினில் மீட் பண்ண ஃப்ரெண்டுன்னு. ட்ரெயினில் மீட் பண்ண நான் ஞாபகம் இருக்கு, உங்கள் நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3rd day he came with lot of, you know, the Thuthukudi, Tirunelveli halwa and macaroons and all that stuff. ஒரு 5th day I felt like reaching out to him. He brought his brother told him apparently நீங்க 2 பேரும் ஒரு 10 வருஷம் மீட் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அவர் அவ்வளோ நல்லா உங்கள்ட்ட பேசும். ஆமாடா, நான் ட்ரெயினில் தான் மீட் பண்ணேன். Last night I met him again in Chennai. Now he is acting in my film also, and I find that connect with him. So this is not love, but there's something that I liked about the way he spoke to me, and we felt that vibe. I've taken a friendship forward with him is all I'm saying. This is akin to what I'm trying to show with a man and a woman. உங்களுடைய அதாவது மிஸ்டர் வசந்த் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருடைய ஃபிலிம் பற்றி. அவர் பேசிட்டு இருக்கும்போது he was saying that நான் ஒரு டைம்ல இருந்தேன், யூனோ இந்த ஏர்லி லவ் எல்லாம் கவர் பண்ற ஒரு பீரியட்ல நான் இருந்தேன். பட் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வயசுக்கு ஏற்ற எனக்கு என்னோட உலக பார்வையே மொத்தமா மாறிடுச்சு. ஸோ நவ் ஐ ஃபீல் லைக் இப்போ ஒரு கார்த்திக் நாராயண் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறாரு அப்படின்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் அவர் மாதிரி என்னால் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட வயசுக்கும் என்னோட எக்ஸ்போஜர் இப்போ வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் பொழுது எனக்கு இன்னைக்கு புதுமையாக எனக்கு என்ன தோணுதுன்றது தான் நான் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு. நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐ டோன்ட் நோ டெக்கேட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது உங்களுடைய காதல் சார்ந்த பார்வை எப்படி மாறி இருக்குன்னு நான் கேட்கணும்னு வச்சேன். நான் ஐ திங்க் இந்த நெகட்டிவாக எழுதுறவங்களை பொறுத்த வரைக்கும் மாறவே இல்லை அப்படின்னு தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன மாறவே இல்லை அப்படிதான். ஐ ஃபீல் சேம் வே அபவுட் லவ். நான் வந்து எனக்கு வயசாயிடுச்சு அதனால ஐ டோன்ட் ஃபீல் தட்ன்ற தாட்குள்ள நான் போவேன். ரைட். ஐ ஃபீல் இன் லவ் எவ்ரி டே, யூ நோ தி பீப்புள் அரவுண்ட் மீ ஃபார் ஷுவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் என் பார்வை
வந்து மாறவே இல்லை, ஏன்னா அதே தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்வை மாறவில்லை, ஆனால் நான் அது பண்ணல. நான் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன். லவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் காமன், தவிர அதுக்குள்ள கேரக்டர்ஸ், அவங்களுடைய அந்த மீட் கியூட் அப்படின்னு சொல்கிற அந்த டேர்ம் எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது. அண்ட் அதை பார்க்குற விதம் மாறிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு. ஐ டோன்ட் ஃபீல் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய பார்வை வேற, வேர்ல்ட் தாட்குள்ளே நான் போயிட்டேன், என்னால் லவ் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படலை அப்படின்னு சொல்லும்போது என்னால் அப்படி யோசிக்க முடியல. ஐ ஸ்டில் ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஐ லவ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த சீசன் 2 ஆஃப் மாடர்ன் லவ். அதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்க, பியூட்டிஃபுல். ஒரு 40 மினிட்ஸ் இவ்வளோ சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. பட் இட்ஸ் எசென்ஷியல் லவ் ஸ்டோரி. ஓகே பிகாஸ் இந்த உங்க ஃபில்மே தீம்ட் ஆன் லவ், நம்ம இப்போ அந்த டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த லவ்ல பல ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? லவ்வே இவால்வ்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்ல, ஒரு 2 பேர் மத்தியில. முதல் பார்க்கும்பொழுது இருக்கிற பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறமா சில வாரங்கள் சில மாசங்களுக்கு அப்புறம் அந்த பட்டாம்பூச்சி இருக்காது. பட் அதற்கு பதிலாக வேற ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வருது, ஒரு ஸ்டெபிலிட்டி வருது, ஒரு ட்ரஸ்ட் வருது. அது கண்டிப்பா அதுக்கு முதல் 10 நாள்ல கிடைக்க போறது கிடையாது. ஸோ இந்த ஒரு எவல்யூஷன்ல would I be right in saying that this is the phase that you are most interested in as a filmmaker, or illa just because I've done that doesn't mean I'm most interested in it. I also want to explore. இல்ல, நீதானே இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டீங்கன்னா அந்த இனிஷியல் அட்ராக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் how it sort of flounders-ன்றதை நான் காமிச்சிருக்கேன். Obviously it was a script written by Reshma, but I got into it, I visualized it, songs அதுக்குள்ள ஆட் பண்ணோம், நிறைய விஷயங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ள. And that is a story not about the attraction, it's about people meeting up at various points in life, two people, and what happens to them. At some point they settle down and says, "Okay, na ipdi dhaan, but let's take this journey forward." And Vinnithandiliyum neenga pathina the initial attraction தாண்டி அவங்க 2 பேரும் அதை able to take it forward அப்படின்ற ஜர்னி. இந்த படம் I was very clear, அந்த 10 நாள் மட்டும் தான் நான் காமிக்கணும். They might have actually spent 2 years together or 1.5 years together. Actually in my head they spent 1.5 years together, but something happened for her to move out from that. Right. She might have actually blocked his calls right now. Something happened. But he moved out. We didn't want, this film was not about that. Right. This film was not about separation, it was about attraction. நீங்க இவர் மிஸ்டர் சூர்யா பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போது டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு காட்சியை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததுன்ற பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் பை ஹவ் இன்வெஸ்டட் ஹி சீம்ட் இன் திஸ் ஃபில்ம், இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் ஒன் ஆஃப் யுவர் protagonists அப்படின்ற. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க வாரணமாயிரம் பிறகு there's been a sizable gap in between இல்லையா? அதன் பிறகு எப்போ வேலை செய்யறவங்க மறுபடியும் வேலை செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது நடுவில் ஏதாவது ஆஸ் அன் ஆக்டர் என்ன மாதிரி ஏதாவது மாற்றங்கள் நீங்க கவனிச்சிங்களா? அதாவது ஹாய் மாலினியன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிட்டே இருந்து இன்னைக்கு he's now different சூர்யா அப்படிங்கிற ஒரு. இல்லை, கண்டிப்பா அது நான் பார்த்தேன். See, I've seen his films, all his films, whatever is released. நான் ஒர்க் பண்ணாத படங்கள் சொல்கிறேன், whatever is released, I've seen all his work. First day சூர்யா படம் நான் போய் பார்ப்பேன், because I like him. இதில் வந்து we were working together again. There was an ease about his performance. See, கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிரதர் நமக்கு இது செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு அதை தாண்டி உள்ளே வந்தார்ல. It was damn sweet of him to say yes firstly. அது ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு காஸ் இருந்தது, அதுக்காகவும் உள்ளே வந்தார். பட் உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இல்லை சேஃப்டியாக இருக்கணும், டைம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபில்ம் மேக்கரோட படத்துக்கு அவர் ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இது லவ் ஸ்டோரி, இது பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை பிரதர் நானும் நீங்களும் உள்ளே வந்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும், நான் அதை பற்றி கவலைப்படலன்னு சொல்லிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளே நான் போவே இல்லை சூர்யா, நான் கிளியராக அவர்கிட்ட சொல்லிட்டேன். He might still say it because he thinks like that. அவருக்கு வந்து அந்த ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அதுக்குள்ளே போவே விரும்பல. ஏன்னா once I start thinking like that, I become a different filmmaker. Once I start trying to match up to expectations, then my work will go for a toss. எனக்குள்ள ஒரு தாட் இருக்கு, இல்லை இதுதான் சூர்யா, அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை, இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம உள்ளே வரலாமா அப்படின்னு பார்த்தப்போ அந்த லைன்லாம் அங்கே ஸ்பாட்டில் ஆட் பண்ண ஒரு விஷயம். வென் 22 வயசு தானே உனக்கு அப்படின்னு சொல்லி ஐயோ சொல்ல வலிக்குதுன்றதுலாம் அந்த ஒரு ஆங்ஸ்னால வந்த ஒரு டயலாக் தான் அது. சரி, இது அப்படி இருக்குன்னா இங்கே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணோம். ஸோ இட் இஸ் ஃபனி அண்ட் வி லைக்ட் இட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ பட் வாட் ஹி டிட் ஆஸ் அன் ஆக்டர் ஃபார் கமல் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். வே இட் வாஸ் ஸோ ஈஸியில். சி, ஒரு 5 days ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறோம், legendary people on board, you want work to get done easily. Okay, ஒரு ரோட்ல ஷூட் பண்றோம், you think
how easy do you think was that to shoot on the bike with Surya? It was unbelievably difficult. அதுவும் ஒரு டைமுக்கு மேல ஹெல்மெட் வேற கட்டிடுறாரு அப்படின்னும்போது and it didn't seem like I mean general public மத்தியில தான் ஷூட் பண்ணீங்களோ அது? Yeah, and we didn't have junior artists coming along at all. யாருமே இல்ல, budgets இல்ல, we didn't want to. Yeah, he was game for that. He was sporting, he was game. No big distractions on the road, people mobbing. எல்லாம் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் மேல some two people started coming along. அவங்க டப் அடிச்சு அவங்க விழுந்துட்டாங்க வேற. We had to stop, make sure they are okay. Then he told me okay but சொல்றதுக்கு அப்புறம் தான் we started. We were on a truck. அதுல கண்டினியூட்டி எல்லாம் நீங்க பார்க்கணும். ஆமா, அதெல்லாம் வேற பார்க்கணும். and roads வேற ஒரே மாதிரி இருக்கும் சுத்தி வந்தா. ஸோ ஆக்சுவலாவே ஒரு ரூட்குள்ள எடுத்து போகலாம் அப்படிலாம் பேசி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி பிளான் பண்ணி அதை பண்ணோம். அதை பிரயாகாக்கு வந்து ஒரு 10 ரீடிங்ஸ் மாதிரி கொடுத்தோம். ஏன்னா ஷீ இஸ் நாட் நேச்சுரலி தமிழ் ஸ்பீக்கிங். ஸோ இந்த டயலாக் ஒரே ஷார்ட்ல தான் இருப்போம், அதனால டயலாக் நீக்கு ஃபுல்லாக எடுக்கணும்னு சொன்னோம். சூர்யாட்ட ஒரே ஒரு ரீடிங் பண்ணதுக்கு அப்புறம் he brought it so easily, all those movements with the taking off the helmet at the right cues and in the way he was, and even on the road and everything. No, I think he's really, I mean, it's besides me to say that, I shouldn't even be saying, but he's really matured as an actor. Right. இல்ல நீங்க ரொம்ப சொன்னா வந்து சிரிப்பா இருக்கும். ஆமா ஆமா, ஒரு ஈஸ் இருக்கு, ஒரு கமாண்ட் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் இருக்கு, which as a director you want, right? He's there, he's in that top league of actors for sure. Right. இந்த ஐ திங்க் ப்ராப்ளி இந்த ஃபிலிம்ல, இந்த ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து இவர் வந்து அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று காமிப்பாரு. இல்லை அப்படி தப்பா இருக்கணும்ட்டு இல்லை, பட் இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும். தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இவர்கிட்ட வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க முன்னாடி பண்ணியே காமிச்சிட்டீங்க எஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. Which I quite liked, I think. Even in terms of how useful it is அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம படங்கள்ல ஒரு ஆண் தான் ஒரு பெண் வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டா அப்படின்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, வண்டி மேல எல்லாம் ஏறி. இது நம்ம பல படங்கள்ல பார்த்துருக்கோம் அப்படின்னும் பொழுது. ஸோ ஐ தாட் இட் வாஸ் வெரி, அண்ட் பெண்கள் அதை அதில் அவங்க சந்தோஷம் தெரிவிக்கிற ஒரு விதம் கூட யூஸ்வலா இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெஸ்டரெல்லாம் இருக்காது. ஒரு கை இப்படி போட்டு அப்படி மேலே தூக்கி அப்படின்ற ஒரு விஷயம், which I thought was very interesting. In this film. அடிக்கடி இந்த படத்துலயும் சரி, நம்ம இப்போ பண்ண ஒரு இன்டர்வியூலும் சரி, நீங்க யூஸ் பண்ண ஒரு வேர்டு வந்து இந்த வைப் அப்படின்ற ஒரு what is Gautham Menon's understanding of what vibe means and his interest in this world? I completely believe in that. Like I mentioned an incident with this stranger on the train, and then with my technicians, with the people I've worked with. I've got a new DOP on board for my film with Simbu. I haven't met him before. எனக்கு அவருடைய ஒர்க் பற்றி கூட பெருசாக தெரியாது. அவர் பண்ண ஒரு படத்தில் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். அண்ட் அவர் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸோடு நான் ஃபோன் பண்ணி பேசவும் இல்லை. ஆஃப்டர் பிரிங்கிங் ஆன் போர்ட் ஐ கால் சம்படி டு ஆஸ்கம், இந்த படம் அவர் பண்ணார்ல ஜென்ரலாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அந்த வைப் வச்சு தான் நான் போகிறது லைஃப்பில். பிட்வீன் திஸ் இஸ் ஹேப்பன் ஃப்ரம் வெரி அவ்வளோதான், இட்ஸ் ஹேப்பன் ஃப்ரம் வெரி யங் ஏஜ். வாட் டு ஐ ஃபீல் in my gut, in my head, in my system, what do I feel about this person? If I feel good only, I can take the next step forward. So if I feel good about working with somebody only, நான் என்னால் மியூசிக்கும் உட்காந்து என்னால் சொல்ல முடியும். If I didn't feel good about this particular thing, நான் பண்ணவே மாட்டேன். நான் lots of things I've shied away from, but how I've realized it also is, உள்ள இறங்கி போய் மாட்டினதுக்கு அப்புறம் தான் I would have told myself, உனக்கே தோணுச்சு ஏன் நீ பண்ண அப்படின்ட்டு. Okay. So I completely believe in that. Shringaram பொறுத்த வரைக்கும் it's about attraction and it's about that vibe. So which is why we went to town with that word. And obviously உங்களுடைய பல படங்கள்ல பார்த்த நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம்லயும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ், லைக் அவங்க காஃபி குடிக்கிற ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த வினைத்தாண்டி வருவாய் மாதிரி அந்த கேட்டும் ஒரு ஷார்ட் ஒன்று வந்தது. Are you aware that these are recognized? Yeah, of course. Or is that knowing பண்ணக்கூடிய ஒரு nod to your work? I don't think too much about it. அதுதான், இது ஒரு பெரிய விஷயமா அவங்க எல்லா படத்துலயும் வருது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுதே இல்லை. Maybe I should take myself a little more seriously. That's the thing. Gender role reversal நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வெளிப்படுத்தின ஒரு விஷயம் பிடிச்சது. I will also add this to this, saying how she is the one who says, let's have a go at each other. Of course நீங்க சொல்லிருப்பீங்க நீங்க நினைச்ச அளவுக்கு ஷூட் பண்ண முடியல அப்படின்னு, but I still like that she was the the aggressive partner there, and this person இவன் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பதறிட்டு கொஞ்சம் கவலையோட இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அகைன் அங்கேயும் நான் யூட்டிலிட்டி பார்த்தேன். ஸோ மோஸ்ட்லி நான் உங்களை கேட்ட முதல் கேள்வி வந்து how have the responses been அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா.
அதில் சில ரெஸ்பான்சஸ் அவங்க எனக்கு இது ரிலேட்டபிளாக இல்லை, எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, லண்டனுக்கு போகணும் போது அவங்க போகிறாங்க, அவங்க ஓரளவுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, கலையை வச்சு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிறாங்க, வீடு இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்கன்னு போது அவங்க கூட என்ன ரிலேட் பண்ண முடியலன்னு சொன்ன சில பேர் இருக்காங்க. And I see where, I don't know, I understand where they are coming from. But இருந்தும் இந்த படத்துல I do feel like there are lots of these small moments that are very useful, that are very likable அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் I thought I'll just register it while I'm still talking with you. இல்லை, I don't disagree there. ஏன்னா நீங்கள் அவனோட வீடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், ஒரு லேவிஷான வீடாக நாங்கள் ஷூட் பண்ணல. வி ஆர் வெரி கான்ஷியஸ். இப்போது நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட் ஃபிலிமில் நீங்கள் ஆட் ஃபிலிம்காக நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். ஹீஸ் காட் அ குட் வாய்ஸ். ஸோ மேபி ஒரு 2-3 சாங்ஸ் அவர் பாடியிருக்கலாம். ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு, அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஸோ அதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் வந்திருக்கும் உள்ள கண்டிப்பாக. அண்ட் he performs these gigs போகும்போது ஒரு அன்றைக்கி ஒரு 10,000 rupees ஒன்று வரும். ஸோ டு பை அ டிக்கெட் டு லண்டன் இஸ் நாட், இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு அன்இமேஜினபிளான ஒரு சிச்சுவேஷன், என்னால் அதை ரிலேட் பண்ண முடியல அப்படின்றதுலாம் இல்லை. அண்ட் இட்ஸ் டேக்கன் him a lot of time to do that also. அவன் இஸ் 32-33 இந்த படத்தில். ஸோ ஒருத்தனோட மியூசிக் ஜேர்னி வந்து 21, 22, 23 ஆரம்பிச்சிருக்கோம் அவனுக்கு. 10 yearsக்கு அப்புறம் ஒருத்தர் நான் லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்டு ஒரு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறான்றது வந்து இன்றைக்கி வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியலன்னு சொல்கிறது. ஐ ஜஸ்ட் திங்க் தட் பீப்புள் ஆர் பீங் வெரி நெகட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் unnecessarily அப்படின்னு தான் எனக்கு தோணுது. If you're in the industry, you will know that you can definitely buy an economy class ticket. I hope I didn't suggest that. இல்ல, I'm just saying. கமல் வந்து எப்படி லண்டனுக்கு போறான் அப்படிங்கிறது அவங்க ஒரு கேள்வியே இல்லைன்னு நினைக்கிறேன். I think most people வந்து ஒருத்தன் லண்டனுக்கு போறான் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் அதை பார்க்குறேன். Yeah, I'm talking only about Kamal. Yeah, of course. Yeah. VendhuThanindhathuKaadu ஒர்க் பண்ண அந்த சிம்பு ப்ளே பண்ற கேரக்டர் லண்டன் போனா நான் யோசிப்பேன். ஏன்னா அவனுக்கு அந்த பணமே கிடையாது, அவன் வேற ஒரு லைஃப் தேடி தான் அவன் போவான். ஆனால் கமல் பீயிங் இன் இண்டஸ்ட்ரி, பீயிங் அ மியூசிஷியன், இஃப் யூ நோ தென் டெஃபினெட்லி ஒரு எக்கானமிக் கிளாஸ் டிக்கெட் கண்டிப்பாக அவன் வாங்கலாம், ஈஸியாக வாங்கலாம். While we are on it, what can people expect from VendhuThanindhathuKaadu? I think உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்டான ஃபிலிம் சொன்னால் துப்புவாங்க எல்லாரும். நான் அது யூஸ்வலாக பண்ணுற விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காது அப்படின்ற ஒரு செக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு இது வந்து அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I've always wanted to venture away from what I've been doing happily for about 10 years. ஆனால் இந்த கால் வந்து ஒரு 10 years முன்னாடி எடுத்த ஒரு விஷயம் தான். இது ஒரு 8 to 10 films இப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வேற ஒரு ஜோனுக்குள்ளே போகணுன்றது. This is like probably the beginning of that அப்படின்னு தான் எனக்கு தோணுது. And I've always looked to collaborate with writers, like left, right and center. In a day, the only thing that I do mostly is reaching out to different writers. And people who send me an email saying, can we work with you? அவங்களுடைய அந்த இமெயிலுடைய கண்டென்ட் பார்த்து நான் அவங்களை ரிப்ளை பண்ணியிருக்கேன். I like the way you send me this email, do you write? நிறைய பேர் நான் அதை கேட்டிருக்கேன். Okay. So you have been on the hunt for good writers. Yeah, absolutely. And content itself, which is like the word today, right? Content. So this is ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. ஜெயமோகன் சாரோட என்னோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே 2-3 விஷயங்கள் பேசி ஒரு 5 to 6 days பேசுறதுக்கப்புறம் ஒரு ஐடியா ஒன்று வந்து அதை டெவலப் பண்ண சொல்லி I sat back and waited for that to come. அதை வாங்கினதுக்கப்புறம் I started visualizing it. And then I put the characters into it. I put the actors into it. Brought technicians in. Then only I went to the producer. This is my new story. I won't be able to do the other one. இதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொன்னப்போ he was very happy. டக்குனு டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். So it's already there. It's already, yeah. That is also உங்களுக்கு அதுவும் probably, I mean, you like to wing things like usually. Yeah. இதுலயும் நிறைய winging இருக்கும். இதுலயும் இருக்கும். Obviously, see, I make films like that. And I think that's the most organic way to make films. Like everything is given to you. அதுக்குள்ள என்ன டிஃபரெண்டா பண்ணலாம். And sometimes things are not falling in place. அப்போ வேற மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்றது you have to be on the ball. So I'm ready for that. Okay, excellent. Gautham, thank you so much for talking to me. Thanks as always for this conversation. You know what, before we wrap up this conversation, because of the theme on the love அப்படிங்கிறதுனால I thought I'll ask you some quick 5 questions about that. Just to end it on a fun note, I guess. உங்களுடைய definition of romantic love என்ன? What is love? ரொம்ப டீட்டெயிலாக பதில் சொல்லி என்னுடைய படங்களில் பார்க்குற விஷயம்தான். ஒரு ஐ கேனாட் பிலீவ் தட்
people can't identify with two people just connecting over an hour or 2 hours of conversation, and then how they take it forward. It's happened to me many times. I know people who've been in that, and that's what you see in my films also. Maybe a couple of these lines are specific to certain people and who they are, which people may not relate to all the time, but that's really okay. I want you to be drawn into my world. But this is what you see in my films. My idea of love is this: connect two people, they say something, or meet cute, doesn't necessarily have to be cute, but a meet, and then how they take it forward. Physically intense ஆன romantic love வந்து நம்ம காமிக்க முடியாது because of where we are from and the actors and who we're catering to and all that. But I would love to go there. I would love to go there. I have lots of stories. I have mature stories. Where you have two passionate lovers and relationships. எல்லாமே இருக்கு. But heroes are not ready for that. I'm only going to try and show you what's happening around. And in a good way. But அதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். And maybe this is not the place for that. Okay. நீங்க of course பல decades you've been doing films, and what is one thing you used to look for in relationships that you don't anymore? No, that doesn't change at all. அப்படியா? I still look for the same thing. What is that thing I've been catering? It sounds a little bizarre, but I still look for that. I think it boils down to that word, it boils down to vibe. I just look for that. It doesn't have to be physical. It doesn't have to be intense, intensely physical. It just, if I get that feel, then I'm with that person forever. Which of your films do you love the most? And I'm not going to give you a multiple choice answer here, or let you say several options. No, I think it will still boil down to VendhuThanindhathu to a large extent. Abdiya? Yeah. The whole process of making that film, very organic way of making that film, and what we discovered along the way, what transformation that Simbu provided for the film, and my first collaboration with Rahman sir. And apart from that, it's still something that I can still watch. Like most of my films, I shirk from watching. But VendhuThanindhathu, I like to watch as many times as possible. Right. And கடைசியாக இந்த படம் மியூசிக் பத்தி அப்படிங்கிறதுனால, and we also touched upon your ability to extract good music from people. நீங்க மிஸ்டர் இளையராஜா, மிஸ்டர் ரஹ்மான், and of course மிஸ்டர் ஹாரிஸ் ஜெயராஜோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. What's one thing you love about each of these three people based on your collaborations with them? Very unique styles. நீங்க சொல்ற அந்த மூணு பேருமே. Harris is more like a friend. அந்த ஒரு வால் அங்கே இருக்காது, அங்கே என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு இருக்கும். ரஹ்மான் சார்கிட்ட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வால் இருக்கும். அங்கே வந்து மியூசிக் பற்றி மட்டும்தான் 99% டிஸ்கஷன் நடக்கும். வெரி ரேர்லி வி டாக் அபவுட் அவுட் சைட் மியூசிக் ஒர்க், அண்ட் தேர்ஸ் ஒன் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ட் ஐ ஃபீல் when I even on a Zoom call with him. Something about him sort of brings you to one very good ground zero madri. And even if you're feeling low, something that he'll say will make you feel in some conversation he'll say, I'm just இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு சக்தி இருக்கணும்னு மட்டும் தான் நான் யோசிப்பேன்னு ஒன்று சொல்லுவார். And that is something that takes you for the next 10 years forward. You just need these strong shoulders, I mean metaphorically, to handle whatever is thrown at you, so and it's only music and lyrics. இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம், இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. It shouldn't be normal, and somebody who's still trying to catch up with what's happening, hey இன்னைக்கு பாருங்களா, I'll play you one song அப்படின்னு சொல்லுவார், which is unbelievable. And let's get a singing style like this அப்படின்னு சொல்றதெல்லாம் you can't expect something from somebody like that ன்றதான் எனக்கு தோணும். So it's in that space. I'll come to an like a common thread between all three of them, which is a word that we've talked about already. Raja sir is எனக்கு அது வந்து ஒரு going back to school மாதிரி அது. From school onwards, I've wanted to be in that space of his music, and even today I have a playlist. Even today, if I'm getting something readied in my car, which I rarely drive, I've made sure that there's a collection of his music which is digitized and sounds a little special. So that is the first cue that was given to the guy who's setting up the sound system. I think that's probably a commonality you share with God knows how many millions of people. So I was going to say that. And that anybody will resonate with. என்ன இவன் மட்டும் இப்படி சொல்றானே, ஸோ இது மட்டும் இவன் சொல்றானே அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே போய் சேர்ற ஒரு விஷயம் தான். And I'm working with him even now. There's something that I'm doing with him now, which will come out a little later, where I felt that beauty with him, the new space that he's in, that small interaction that I had with him. And I know
இஃப் ஐ ஜஸ்ட் செட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமான்னா அன்னைக்கு உட்காந்து ஒரு 5-6 டியூன்ஸ் வந்திருக்கும். அது ஒரு ஈஸான ஒரு விஷயம். இது மற்ற 2 பேர்ட்டு அது நடக்காது. அது அங்கே டைம் கொடுத்து அது டிஸ்கஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒன்று வரும், விச் இஸ் இன் அ குட் வே ஒன்லி ஐம் சேயிங். ஆனால் இங்கே வந்து அப்படி வந்துட்டே இருக்கும். அது ஒரு கான்ஃபிடென்ஸா இல்லை வந்து அது வந்து ஒரு ஐம் ஷுர் வாட் ஐம் டூயிங் ஆர் இட்ஸ் லைக் ஒரு டிவைன் கிரேஸா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் வித் ஆல் 3 of them I'm very happy to have shared one beautiful vibe, which if wasn't there I would never go back, no matter what, whether it's Haris, Rahman or Raja sir. I'm saying I feel like going back there every time. I feel like being in their space. And thankfully with Darbuka Shiva and Karthik, and I've done a couple of songs with some new musicians also, in ellar kudiyum I felt that or connect. I like how in the conversation or the last bit on the vibe of being a vision. Thank you so much. Thank you for talking to me. As always. Yeah, nice.